அனைவருக்கும் வணக்கம். தென்னை வளர்ப்புல இளம் கன்றுகளை இயற்கை முறையில் பராமரிக்கிறது எப்படி? அதுவே மரம் காய்ப்புக்கு வந்த பிறகு குருமை நிக்காம கொட்டும் போது ஒருவேளை போரான் சத்து குறைபாடா இருந்தா எருக்கு இலை கொடுக்கறது ஒரு இயற்கை வழி தீர்வு. அதை பத்தி ஏற்கனவே வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த போரான் சத்து குறைபாட்டுக்கு இந்த எருக்கு இலை மட்டும்தான் ஒரே தீர்வு. எந்த சிரமமே இல்லாம மானாவரியா வளரக்கூடிய செடி என்னவோ ரோட்டோரத்துலயும் ஏரி குளத்துலயும் மனம் போல வளர்ந்து கிடக்குது. ஆனா அதை வெட்டி எடுத்துட்டு வந்து தோட்டத்துக்கு கொண்டு வந்து தென்னை மரத்துக்கு வைக்கிறதுங்கிறது சிரமமான வேலை. ஆரம்ப காலகட்டத்துல டிராக்டர் வச்சு மந்தையிலையும் ரோட்டு ஓரத்துலயும் இருந்ததை வெட்டி எடுத்துட்டு வந்து ஜேசிபி வச்சு மரத்துக்கு பறிச்சு போட்டேன். இந்த மாதிரி எருக்கு இலைய தோட்டத்துக்கு வெளியில இருந்து வண்டி வச்சு ஆட்கள் பிடிச்சி வெட்டி எடுத்துட்டு வந்து போடுறதெல்லாங்கிறது வந்து சாமானிய காரியம் இல்லை. அவ்வளோ கஷ்டமான வேலை. கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு முன்னாடி முதல் முறை தீவிரமான எண்ணத்தோட இதை செஞ்சே ஆகணும்னு செஞ்சுட்டேன். இந்த வேலையில இருக்கிற சிரமம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. ஒரு 50 மரத்துக்கு டன் கணக்குல தேவைப்படும் இயற்கை இலை. அவ்வளோ இலைக்கு நம்ம எங்க போறது? கொண்டு வரதை தாண்டி அவ்வளோ இயற்கை இலை வேணும்ல, அதுவே மிகப்பெரிய சிரமம். இப்படி வெளியே போய் தேடி அலைஞ்சு சிரமப்படுறதை விட அதற்கான மாற்று ஏற்பாடு நம்ம தோட்டத்திலேயே எருக்கஞ்செடி வளர்க்கணும்னு முடிவு பண்ணி அங்கங்க தண்ணி பாயிற இடத்துல எல்லாம் எருக்கங்குச்சிகளை நட்டு வச்சேன். இப்ப பாருங்க, காடு மாதிரி எருக்கஞ்செடி வளர்ந்து கிடக்குது. நான் பாக்குற இடம் எல்லாம் திரும்புற இடம் எல்லாம் இருக்கும். இதோ இது எங்க தோட்டத்தோட வேலி ஓரத்துல நடி ஏரியில கூட இப்படி தென்னை மரத்தோட வட்டப்பாத்தியில கூட வச்சிருக்கேன். தண்ணி அடிக்கடி போற இடமா இருந்தா செடி ரொம்ப செழிப்பா வளருங்க. காடு ரொம்ப புதராயிருச்சுன்னா வருஷத்துல ஒரு முறையோ இல்ல 2 முறையோ ரொட்டாவேட்டர் போட்டு உழவு ஓட்டி விடுவேன். அந்த டைம்ல அப்படியே முழு எருக்கு செடியை டிராக்டர்ல விட்டு ஓட்டி விட்டுருவேன். அப்படியே மக்கி சீக்கிரமா மண்ணுக்கு உரமா மாறிடும். அப்படியும் இல்லையா, இதோ இந்த மாதிரி கருக்கருவா வச்சு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வட்டப்பாத்தியை சுற்றி போட்டுட்டு அது மேலே 2 கூட ஆட்டுக்குப்பையை கொட்டிட்டு தண்ணி விட்டா போதுங்க. சீக்கிரமா மக்கி தென்னை மரத்துக்கு ஓரமாக மாறிடும். நமக்கு தேவையான எருக்கு செடிகளை ஓரம் பாரம் வச்சாவே போதும். நம்ம நடு தோட்டத்துக்குள்ள தென்னை மரத்தை சுற்றி தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் அப்போ எப்படியாவது உருவாக்கணுங்கிற ஆர்வத்தில் வச்சது. அப்படியே அது பெருகிடுச்சு. எருக்கஞ்செடி தோட்டத்துக்குள்ள வளர்க்குறதெல்லாம் ஒன்றும் தப்பே இல்லை. 4 பேர் புரியாதவங்க அதை பார்த்தா இலக்காரமாக கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அதை பற்றியெல்லாம் நம்ம கவலையே படக்கூடாது. நம்ம வேலையை நம்ம சரியா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஆரம்பத்துல நம்ம நல்ல விஷயங்கள் செஞ்சாலோ சொன்னாலோ புரியாது, கேள்விகள் வரதான் செய்யும். பாதிக்கப்படும் போது நம்ம வழிக்கு எல்லாரும் தன்னை போல மாறுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.